அன்பு நண்பர்களே 2025 பிப்ரவரி இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் நல்லதும் கெட்டதும் கலந்த கலவையான பலன்கள் உள்ள மாதமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் உங்களின் 10ஆம் வீட்டில் அமர்வதால் பணியிடத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்கள் வேலையை முழு கடின உழைப்புடனும் புரிந்துணர்வுடனும் செய்வீர்கள் மற்றும் உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும். தொழிலதிபர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள். உங்கள் வியாபாரத்தில் மூலதனத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். தொழில் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் கல்வியில் சில தடைகள் ஏற்படக்கூடும். இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். 5ஆம் வீட்டில் சனி பகவான் பார்வையால் உங்கள் காதல் சோதிக்கப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் காதல் முன்னேறும். இல்லையெனில் பிரச்சனைகளும் ஏற்படும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 10வது வீட்டில். இந்த சூழ்நிலை உங்கள் மனைவியுடன் ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு நல்ல காதல் நேரத்தை கொடுக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் ராகுவும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் அமர்வதால் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ உதவும். ஆனால் செலவுகள் அதிகமாகும். கேது பகவான் மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருப்பார். இதன் விளைவாக ஆரோக்கியம் ஓரளவு பலவீனமாக இருக்கும். எளிதில் பிடிபடாத சிறிய தொற்றுநோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமை மாலை நேரத்தில் கருப்பு தானம் செய்ய நல்லதே நடக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் தொழில் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும். மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியிலும் சனி பகவான் 10ஆம் வீட்டிலும் பெயர்ச்சிப்பார். இதன் மூலம் நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள். ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப தொடக்கத்தில் அதே முடிவுகளை பெற முடியாது. எனவே நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் ராகுவின் தாக்கம் மற்றும் 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டீர்கள். தேவையில்லாத வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துவீர்கள். சில சமயங்களில் உணவு உண்ணுவதையே மறந்துவிடுவீர்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தையும் புறக்கணிப்பீர்கள். வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில உள்ளவர்களிடமே பேச நேரம் கிடைக்காது. 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் காதல் உறவில் ஏமாற்றம் வரலாம். 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் உங்களின் 2ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார். அதனால் உங்கள் மனைவிக்கு உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும் மற்றும் நீங்கள் சிரமப்படுவீர்கள். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்கள் 11வது வீட்டில் அமர்வதால் வருமானத்தில் அபரிமிதமான உயர்வு ஏற்படும். 5ஆம் வீட்டில் கன்னி ராசியில் கேது பகவான் இருப்பதால் வயிற்றில் தொற்று, வயிற்றுவலி, அஜீரண கோளாறு, அசிடிட்டி போன்றவற்றால் பாதிக்கப்படலாம் என்பதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வணங்கி வந்தால் இந்த மாதம் நன்மையாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, 2025 பிப்ரவரி மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் உங்களின் பல பிரச்சனைகளை நீங்களே சந்திக்க நேரிடும். இந்த மாதம் தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் ராகுவும் சுக்கிரனும் 10ஆம் வீட்டில் அமர்வதால் பணியிடத்தில் மகிழ்ச்சியுடன் வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் மற்றும் உங்கள் கல்வியில் உங்கள் சிறந்த செயல்திறனை பற்றி நீங்கள் பெருமைப்படுவீர்கள். வெளிநாட்டில் படித்தாலும் நல்ல வெற்றியை பெறலாம். இந்த மாதம் முழுவதும் 4ஆம் வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிப்பதாலும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும். தங்களுக்குள் இணக்கம் குறைவாக இருக்கலாம். ஆனால் உச்ச ராசியின் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக இடையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் குடும்பத்தின் சூழ்நிலையும் அமைதியாக இருக்கும். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் உச்சம் பெற்று கேந்திர வீட்டில் இருப்பார். ராகு பகவான் அவர்களுடன் இருப்பார். அதனால் உங்கள் காதல் மலரும். உங்கள் அன்புக்குரியவருடன் மகிழ்ச்சியாக சிரித்து பொழுதை கழிப்பீர்கள்.
அவர்களுடன் புதிய இடங்களுக்கு செல்ல விரும்புவீர்கள். ஒருவருக்கொருவர் நல்ல நேரத்தை செலவிடுவார்கள். குரு 12ஆம் வீட்டில் இருப்பதால் இது நல்ல வேலைகளுக்கான உங்கள் செலவுகளை வைத்திருக்கும். ராகுவும் கேதுவும் 10ஆம் மற்றும் 4வது வீட்டிலும் குரு 12வது வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் உடல்நல பிரச்சினைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடும். எனவே நீங்கள் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை வெங்கடேச பெருமாளை வணங்கி வர நல்லதாக இருக்கும். கடக ராசி நண்பர்களே, இந்த 2025 பிப்ரவரி மாதம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதம் வேலை சம்பந்தமாக நிறைய அலைய வேண்டியிருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்தால் அதிக முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பு இருக்கலாம் மற்றும் உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகரிப்பு இருந்தால் உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் அமர்வதால் மாணவர்கள் கல்விக்காக வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும். உங்களின் இந்த நீண்ட நாள் கனவு நனவாகி நல்ல பாடம் படிக்க வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெறலாம். குரு பகவானின் பார்வை மாதம் முழுவதும் உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும். அதனால் உங்கள் படிப்பில் விழிப்புடன் இருப்பீர்கள். 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் ராகு பகவானுடன் அமர்ந்து 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். இதனால் குடும்ப உறவுகளில் சிறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பரஸ்பர பாசம் இருக்கும். குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவும். பரஸ்பர பிரச்சனைகள் குறைந்து ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுவார்கள். 3ஆம் வீட்டில் கேது மகர ராசி இருப்பதால் உங்கள் சகோதர சகோதரிகள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அவர்களுடனான உங்கள் உறவுகளும் பாதிக்கப்படலாம். ஆனால் 3ஆம் வீட்டில் குரு இருப்பதால் அந்த பிரச்சினைகள் அனைத்தும் தீரும். உங்களுடனான அவர்களின் உறவுகளும் இனிமையாக மாறும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே சிறிது தூரம் இருக்கலாம் மற்றும் உங்கள் காதலி சில வேலைகளுக்காக சில காலம் சென்றுவிடலாம். ஒருவரையொருவர் சில காலம் சந்திக்கலாம். ஆனால் உங்கள் 7வது வீட்டில் குரு பார்வை இருப்பதால் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்துவீர்கள். செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் செலவுகளை சீராக வைத்திருப்பார். இதனால் உங்கள் நிதி நிலைமையில் தொடர்ந்து அழுத்தம் இருக்கும். அதை சமாளிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் மாதம் முழுவதும் நிதி இழப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன மற்றும் சிந்திக்காமல் பணத்தை முதலீடு செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த மாதம் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். திங்கள்கிழமை அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட கஷ்டங்கள் நீங்கும். ராசி நண்பர்களே, 2025 பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் ராகுவும் சுக்கிரனும் 8வது வீட்டிலும் 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதனும் 2ஆம் வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் சனியும் பெயர்ச்சிப்பதால் உடல்நல கோளாறுகள் வரலாம். நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வதால் பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். உங்கள் வேலையை மேம்படுத்த முயற்சிப்பீர்கள். ஆனால் அங்கும் இங்கும் கட்டுப்பாடற்ற உரையாடல்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஏனெனில் உங்கள் கவனம் வேலையில் இருந்து திசைதிருப்பப்பட்டு அதில் சிக்கல்கள் இருக்கலாம். 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் பார்வை இருப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்தவும் 6ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருப்பது மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு வெற்றியை தரும். போட்டித் தேர்வுகளில் உங்கள் விருப்பப்படி செயல்பட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். குரு 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் 2வது வீடு மற்றும் 4வது வீட்டில் ஒரு முழு பார்வையை பார்ப்பார். இதன் காரணமாக குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மரியாதை உணர்வு அதிகரிக்கும் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும். ஆனால் மாதம் முழுவதும் 2ஆம் வீட்டில் கேது இருப்பதால் 11ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாகவோ வேறு ஏதாவது பிரச்சனையாகவோ சண்டையோ வர வாய்ப்பு உண்டு. 4ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வருமானம் உயரும். உங்கள் காதல் உறவுகளை பற்றி நாம் பேசினால் செவ்வாய் கிரகத்தின் பார்வை 5ஆம் வீட்டில் இருக்கும் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும்.
இரண்டாம் வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்கள் செல்வத்தை குவிப்பதில் சிக்கல்களை உருவாக்கி மீண்டும் உங்களுக்கு செலவுகளை கொண்டு வருவார். இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் மாத முற்பாதியில் 6ஆம் வீட்டில் அமர்வதால் செலவுகளை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிப்பார். ராசி அதிபதி சூரியன் மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் புதனுடன் இருப்பார். புதனும் 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நல கோளாறுகள் அதிகரிக்கும். இருப்பினும் மாத பிற்பாதியில் சூரியனும் புதனும் 7ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கும் போது இந்த நிலைகள் குறைந்த ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் உச்சரிக்க நன்மை பயக்கும். கன்னி ராசி நண்பர்களே, இந்த 2025 பிப்ரவரி மாதம் சுமாரான பலனை தரும். சனி பகவான் தனது சொந்த ராசியில் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பார். செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கையால் நீங்கள் உங்கள் வேலையில் வலுவான நிலையை பெறுவீர்கள். மாணவர்களை பற்றி நாம் பேசினால் மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். ஏனெனில் புதனும் சூரியனும் உங்கள் 5வது வீட்டில் அமர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள். இது உங்கள் புத்திசாலித்தனத்தை கூர்மைப்படுத்த உதவும். 4ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 9ஆம் வீட்டில் தங்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். குடும்பத்தில் அசையா சொத்துக்கள் பெருகும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவும் ஆசியும் கிடைக்கும். குருவின் பார்வை உங்களின் முதல் வீடு, 3ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடுகளில் இருப்பதால் குழந்தைகளுக்கு நன்மையாகவும் பிள்ளைகளும் முன்னேறுவார்கள். உங்கள் சகோதர சகோதரிகளின் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும், அவர்களுக்கும் முன்னேற்ற பாதைகள் திறக்கும். செவ்வாய் பகவானின் பார்வை ஏற்கனவே கேது பகவான் இருக்கும் உங்கள் ராசியின் மீது இருக்கும். எனவே இந்த நேரத்தில் உங்கள் கோபத்தின் மீது சிறப்பு கட்டுப்பாட்டுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் சொந்த கைகளால் உங்கள் உறவுகளில் பதற்றத்தை உருவாக்கலாம். நீங்கள் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். புதன் மற்றும் சூரியனின் புதாதித்ய யோகம் உங்கள் காதலிக்கு நல்ல சிந்தனை மற்றும் புரிந்துகொள்ளும் ஆற்றலை வழங்கும். இந்த நேரத்தில் அவர் எடுக்கும் முடிவுகள் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் இருவரின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் நன்றாக சிந்திக்க முடியும். உங்கள் காதல் உறவுகள் அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் உங்களின் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் தொடர்ந்து வருமானம் அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்களில் இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இது உங்கள் நிதி நிலையை நன்றாக வைத்திருக்கும். ஆனால் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் செலவுகள் அதிகரித்துக்கொண்டே இருக்கும். இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் உங்கள் ராசியிலும் ராகு சுக்கிரனுடன் சேர்ந்து 7வது வீட்டில் பெயர்ச்சிப்பார். செவ்வாயும் 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல்நல கோளாறுகள் அதிகரிக்கலாம். புதன்கிழமை ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட சுபமாகும். நண்பர்களே, 2025 பிப்ரவரி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருப்பார், இது பணியிடத்தில் இடமாற்றத்தை குறிக்கிறது. இது தவிர நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சனி பகவான் 5வது வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த நேரத்தில் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியை பெறலாம். இந்த நேரத்தில் உங்களை தொடர்ந்து படிக்க தூண்டும். ஒழுக்கம் மற்றும் நேர அட்டவணையை உருவாக்குவதன் மூலம் படிப்பதை எளிதாக்குவீர்கள். உங்களுக்கு கல்வியில் நல்ல முடிவுகளை தரும். மாதத்தின் முற்பாதியில் சூரியனும் புதனும் 4ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கவனித்து அதில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் 8ஆம் வீடான 2வது வீடு குடும்பம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு உதவுவதோடு உங்களை சரியான சூழ்நிலைக்கு அழைத்துச் செல்வதில் வழிகாட்டியாக செயல்படும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 5வது வீட்டில் மட்டுமே இருப்பார். இது உங்கள் அன்பில் ஆழத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒருவரையொருவர் பற்றி தீவிரமாக சிந்தித்து ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு ஒருவருடைய வாழ்க்கையில் பங்களிக்க முயற்சிப்பீர்கள். உங்கள் அன்பை மேம்படுத்தி உங்கள் காதல் உறவில் முன்னேற வாய்ப்பளிக்கும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பார் மற்றும் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்துவார். இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து பணம் பெறுவீர்கள்.
உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் தினசரி வருமானமும் அப்படியே இருக்கும். 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பார். இது உங்கள் செலவுகளை குறைக்க உதவும். 12ஆம் வீட்டில் கேது அமர்ந்து 6ஆம் வீட்டில் உச்சமான சுக்கிரனுடன் ராகு அமர்ந்துள்ளார். 8வது வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு 12ஆம் வீட்டின் பார்வைகளை பெறுவதால் உங்கள் செலவுகள் நிலையானதாக இருக்கும் மற்றும் அவற்றை நிர்வகிப்பது உங்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வயிறு தொடர்பான நோய்கள், அஜீரணம், அமிலத்தன்மை, செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சினைகள், கண் பிரச்சினைகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால் தொந்தரவு செய்யலாம். 6ஆம் வீட்டில் ராகு இருப்பது இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவும் என்றாலும் சிறிய பிரச்சனைகளை அலட்சியம் செய்யாமல் அவற்றில் கவனம் செலுத்தி அவற்றை சமாளிப்பதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை வழிபடுக, நல்லதாக நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, 2025 பிப்ரவரி மாதம் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இந்த மாதம் உடல் பிரச்சனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 11ஆம் வீட்டில் கேது பகவானும் 5ஆம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பது நிதி நிலைமையை வலுப்படுத்தும். குருபகவான் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவான் அருளால் உங்கள் நிலை மேம்படும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத் தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் அமர்வதால் புதன் அவருடன் சேர்ந்து வேலை செய்யும் இடத்தில் உங்களின் புத்திசாலித்தனத்தை போற்றும் புதாதித்ய யோகத்தை உண்டாக்கும். உங்களின் பணி மற்றும் நேர்மையால் உங்கள் பணியிடத்தில் உங்கள் இடத்தை பாதுகாப்பீர்கள். உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள். அவர்கள் உங்கள் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு உதவுவார்கள். 6ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 8வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் உடல்நல பிரச்சினைகளையும் புறக்கணிக்காதீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் உச்ச ராசியான சுக்கிரன் இருந்தாலும் அதனுடன் ராகு இருப்பதால் 7ஆம் வீட்டில் சனியின் அம்சத்தாலும் 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் இருப்பதாலும் இந்த நேரத்தில் நீங்கள் நண்பர்களுடன் பழகுவது, பொழுதுபோக்கிற்காக நேரத்தை செலவிடுவது, சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுவது போன்றவற்றை விரும்புவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் கல்வியில் பின்தங்கியிருக்கலாம், எனவே இவற்றில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 4வது வீட்டில் இருப்பார். அதனால் உங்கள் தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் சனி அஸ்தங்க நிலையில் இருக்கும் போது சூரியனும் புதனும் 4ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார்கள். உங்கள் தாயின் உடல்நிலை மோசமடையும் மற்றும் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ராகுவும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் அமர்வதால் காதல் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் காதல் செழிக்கும் மற்றும் அது காதல் நிறைந்த காலமாக இருக்கும். 5வது வீட்டில் சுக்கிரனும் 7வது வீட்டில் குருவும் ஒருவருக்கொருவர் ராசி மாற்ற யோகத்தில் உள்ளனர். இதன் காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு மிகவும் இனிமையானதாக இருக்கும். 4ஆம் வீட்டில் சனி மகாராஜனுடன் சூரியனும் புதனும் இணைவதும் 5ஆம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பதும் உங்களுக்கு உடல்நலக் குறைவை அதிகரிக்கும். நீங்கள் மார்பு தொற்று அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகளால் தொந்தரவு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை முருக கடவுளை வணங்குக, நல்லது நடைபெறும். தனுசு ராசி நண்பர்களே, 2025 பிப்ரவரி இந்த மாதம் சுமாரான பலனை தரும். கேது பகவான் மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் ஏற்ற இறக்கம் ஏற்படும். குரு 6வது வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு அவ்வப்போது நல்ல செய்திகள் வரும். ஆனால் உங்கள் எதிரிகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். எனவே நீங்கள் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 7வது வீட்டில் இருப்பார். இதன் விளைவாக உங்கள் கல்விக்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் கடின உழைப்பும் அதிகரிக்கும். இது கல்வியில் சிறந்த முடிவுகளை தரும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்றதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புதிய வாகனம் அல்லது புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் இருக்கும். 10ஆம் வீடு குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். 5வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 7வது வீட்டில் இருப்பார். இது உங்கள் காதல் உறவை வலுப்படுத்த தைரியம் செய்ய உங்களை கட்டாயப்படுத்தும். எனவே நீங்கள் உங்கள் காதலியை திருமணம் செய்ய விரும்பினால் இது தொடர்பாக அவரிடம் பேச வேண்டும்.
சூரியனும் புதனும் இரண்டாவது வீட்டில் புதாதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் மற்றும் 6ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் நீங்கள் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் நோய்களின் வீடான 6ஆம் வீட்டில் அமர்கிறார். அவர் சுக்கிரனின் ராசியில் அமர்வார். இது போன்ற சூழ்நிலையில் உடல்நல கோளாறுகள் அதிகரித்து உடல் ரீதியாக சிரமப்படுவீர்கள். வாரம் ஒரு முறை குல தெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். மகர ராசி நண்பர்களே, 2025 பிப்ரவரி இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் 3ஆவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலை துறையில் உள்ளவர்களுடன் சிறு விருந்துகள் போன்றவை இருக்கும். நீங்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். அவர்களுடனான உங்கள் உறவுகள் இனிமையாக மாறும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் இந்த மாதம் முழுவதும் அதன் உச்சமான ராசியில் 3ஆம் வீட்டில் நீடிப்பதால் உங்களது கல்விக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்துவீர்கள். அது தேர்வில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். இது தவிர குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக நீங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் அமர்வதால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் 4ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டிற்கு சம்பந்தம் இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் உயர்ந்தவராக இருப்பார் மற்றும் ராகுவுடன் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவரின் அன்பால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சூரியனும் உங்கள் ராசியில் இருக்க அங்கிருந்து 7ஆவது வீட்டை முழுவதுமாக பார்ப்பார்கள். இது உங்கள் திருமண வாழ்க்கையில் தீவிரத்தை தரும் மற்றும் பரஸ்பர உறவுகள் மேம்படும். இனிமையாக இருங்கள் மற்றும் உங்கள் மனைவியுடனான உங்கள் தூரம் குறையும். 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாயின் 7ஆம் பார்வை உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் கட்டுப்படும். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும். ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நல கோளாறுகள் கட்டுக்குள் இருக்கும். அது மட்டுமின்றி 6ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் நோய்களை எதிர்த்து போராடும் தைரியத்தையும் ஆற்றலையும் தருவார். இதனால் பழைய நோய்களில் இருந்து விடுபடலாம் மற்றும் புதிய நோய்களுக்கு ஆளாகாமல் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆனால் சுக்கிரனும் ராகுவும் 3ஆவது வீட்டில் அமர்ந்திருப்பதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்துடன் விளையாடலாம். சனிக்கிழமை ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானை வழிபட சுபமாகும். கும்ப ராசி நண்பர்களே, 2025 பிப்ரவரி மாதம் கலவையான பலன்கள் உள்ள மாதமாக அமையும். 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் அமர்வதால் வேலையில் மாற்றம் ஏற்படலாம். நீங்கள் உங்கள் வேலையை இழக்கலாம் அல்லது வேறு வேலை கிடைக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த வேலையை பெறலாம். குரு பகவான் மாதம் முழுவதும் 4ஆவது வீட்டில் இருப்பார். இதன் விளைவாக குடும்ப உறவுகளில் புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு உணர்வு வலுவாக இருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பார்கள். இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை உருவாகும். நேர்மறையாக இருங்கள் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். மாதம் முழுவதும் செவ்வாய் 5ஆவது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். இதன் பிறகு புதன் பகவான் 11ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு வருவதால் உங்கள் மனதில் காதல் உணர்வு வலுப்பெறும். இந்த மாதம் நீங்கள் நிதி ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். ஏனெனில் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சூரியனும் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் ராசி அதிபதி மாதம் முழுவதும் உங்கள் சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் பலப்படும். ஆனால் 22ஆம் தேதி முதல் அவர் பலவீனமான நிலைக்கு செல்வார். இதனால் உடல்நல பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும். அதற்கு மேல் மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் 12ஆம் வீட்டில் இருப்பார்கள். 2ஆம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் கேது பகவான் பெயர்ச்சிக்கிறார்கள். இதனால் உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபடுக நல்லதாகும். மீன ராசி நண்பர்களே, 2025 பிப்ரவரி மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும்.
10ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் 3வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். 6ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முற்பாதியில் புதனுடன் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் பணியும் பாராட்டப்படும். வியாபாரம் செய்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். 7வது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் செவ்வாய் கிரகத்தின் பார்வையால் உங்களுக்கும் உங்கள் வணிக கூட்டாளர்களுக்கும் இடையே சண்டைகள் மற்றும் இணக்கமின்மை ஏற்படலாம். 11ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகம் உண்டாகும். இந்த 2 கிரகங்களின் பார்வையும் மாதத் தொடக்கத்தில் உங்களின் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வித்துறையில் கொடி நாட்டலாம் மற்றும் நன்றாக படித்து பெயர் பெறலாம். இந்த மாதம் முழுவதும் 4வது வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பார். இது வீட்டின் அமைதியை கெடுக்கும். உங்கள் தாயார் உடல்நல பிரச்சினைகளால் தொந்தரவு செய்யப்படலாம் மற்றும் அவரது சூடான மனநிலையால் குடும்ப சூழ்நிலையும் குழப்பமாக இருக்கும். ராகு உங்கள் ராசியிலும் சுக்கிரனுடன் இருப்பதால் வீட்டில் கவனம் செலுத்துவது குறைவு. இதன் காரணமாக வீட்டின் நிலை சற்று மோசமடையலாம். 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் 2வது வீட்டின் மீது ஒரு கண் வைத்திருப்பதால் குடும்ப உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் தெளிவாக தெரியும். இருப்பினும் குடும்பத்தில் ஏதேனும் சொத்து வாங்கும் சூழ்நிலை இருந்தால் அதில் வெற்றி பெறலாம். 2 கிரகங்களின் பார்வையும் 5ஆம் வீட்டின் மீது விழும். இது 5ஆம் வீட்டில் உங்கள் காதல் உறவுகளை வலுப்படுத்தும். உங்கள் ராசியில் ராகுவுடன் உச்சமான சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் காதல் வாழ்க்கைக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் காதல் உறவுகளில் முன்னேறுவீர்கள். உங்கள் நிதி நிலையை பார்த்தால் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்கள் செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் உங்கள் 12வது வீட்டில் அமர்ந்து தொடர்ந்து செலவுகளை உருவாக்குவார். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 3ஆம் வீட்டில் அமர்ந்து 3ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே தங்கி ராசி மாற்ற யோகத்தை உருவாக்குவார். இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சோம்பலில் இருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் சோம்பல் உங்கள் எல்லா வேலைகளையும் ஒத்திவைக்கும் பழக்கத்தை உருவாக்கும். இது உங்கள் வேலையில் இடையூறுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மோசமாக்கும். குலதெய்வ கோயிலுக்கு வாரம் ஒரு முறை சென்று வழிபட நன்மையாக இருக்கும்.